Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல். ஒரு சிலருக்கு முடிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன். பட் அதில் செஞ்சவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னனால என்ன அப்படின்னா, இந்த 5 மட்டும் படித்தா போதும். வெறும் இந்த 5 சால்ட்டு, இந்த 2 டைட்ரேஷன் மட்டும் படித்தா போதும். என்னோடய உடல்நிலை சரியில்லை, என்னோடய வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூலில் இன்டர்னலாக போயிட்டு இருந்தது, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்திக்கிட்டு இருந்தது, பேசினது, அதனாலேயே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ என்ன அப்படின்னா, இந்த 5 சால்ட்டு ப்ளஸ் 2 டைட்ரேஷன். 5 சால்ட் என்ன அப்படின்னா அசிட்டோஃபினோன், சின்னமிக் ஆசிட், யூரியா, குளுக்கோஸ், அனிலின். இந்த 5 சால்ட்டு மட்டும் நீங்கள் மோஸ்ட்லி படித்தா போதும். இதிலே வந்துடும். அசிட்டோஃபினோனோட இன்னொரு ஆள் தான் பென்சோஃபினோன். பென்சோஃபினோன் இந்த தடவை இல்லை, அதனால தான் அசிட்டோஃபினோன். சின்னமிக் ஆசிட், இன்னொன்று சாலிசிலிக் ஆசிட் அல்லது பென்சோயிக் ஆசிட் இருக்கும். யூரியா, குளுக்கோஸ் தனியாக, அனிலின் தனியாக. ஆல்டிஹைட் வரவே இல்லை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தடவை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சால்ட் அனாலிசிஸ் எல்லாமே. ஸோ இந்த 5 சால்ட்டை மட்டும் நீங்கள் படித்தா போதும். சால்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 6 பாயிண்ட் எழுதுனா போதும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்க அப்படின்னா இக்னிஷன் டெஸ்ட்டு, தேர்டு KMNO4 டெஸ்ட்டு, ஃபோர்த் லீகல்ஸு, ஓசோசோனு, பயோரேட். இந்த 6 சோதனை எழுதிட்டு ரிசல்ட் எழுதுனா போதும். உங்களுக்கு இந்த இதுக்குரிய 5 மார்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க. அடுத்து டைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்ரேஷன், செகண்ட் டைட்ரேஷன். ஃபஸ்ட்டும் செகண்டும் டைட்ரேஷன், இது 2 தான். இது 2ல் ஏதாவது ஒன்று வரும். ஏன்னா கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நாங்கள் பார்ப்போம். ஸோ கொஷின் பேப்பரில் எய்தர் ஆரில் தான் இருக்கும். 1 and 3 அல்லது 1 and 4 அல்லது 2 and 5 அப்படி தான் இருக்கும். அதனால் இது 2 கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ 1 and 2 படித்தா போதும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ப்ரொசீஜர், சுருக்கமான செய்முறை கண்டிப்பாக படிக்கணும். டைட்ரேஷன் 1 தரம் பார்த்தல் 1 மற்றும் 2ஓட அது 2ஓட என்ன அப்படின்னா அட்டவணை கணக்கீடு, டேபுலேஷன், கால்குலேஷன். அடுத்த நிறை கணக்கிடுதல். லாஸ்ட்டு தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் நிறை கணக்கிடுதல், இங்கிலீஷ் மீடியத்தில் அது வெயிட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறை கணக்கிடுதல், ரிசல்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு 10 மார்க். உங்களோட ரெக்கார்ட் நோட்டுக்கு வர 5 மார்க். ஸோ டோட்டல் 20 மார்க்ஸ். 10 மார்க்கு ஸ்கூலில் போடக்கூடிய இன்டர்னல். ஸோ அது நிறைய ஸ்கூல்ஸில் போடுவாங்க, நிறைய ஸ்கூல்ஸில் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஓவரால் வேல்யூ. ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதுக்கும் இது நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்டு மறந்துடாதீங்க, அதை மட்டும் படித்தா போதுமானது. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் முடித்தவங்ககிட்ட கேட்டாலும் சரி, அல்லது இனிமேல் தான் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்.